Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல மீதமான சாதம் இருந்தா போதுங்க 5 நிமிஷத்துல ரொம்ப டேஸ்டியான சூப்பரான இந்த டிஃபன் எப்படி பண்றதா फ्रेंड्स பார்க்க போறோம். இத செய்யிறதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு சாதம் வந்து மீதி இருக்குங்க. இத எடுத்து வச்சிருக்கேன். அதாவது மத்தியானம் பண்ண சாதம் நைட்டுக்கு நம்ம வந்து டிஃபனா செஞ்சுக்கலாங்க. இல்ல வந்துட்டு நீங்க மறுநாள் காலையில தண்ணி ஊத்தி வச்ச சாதமா இருந்துச்சுனா தண்ணி ஃபுல்லா நல்லா வடிச்சு எடுத்துட்டு சாதத்தை வந்து எடுத்துக்கலாம். இத வந்து நல்லா கையை வச்சு நல்லா சாஃப்ட்டா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துருங்க. இப்போ 1.5 கப் அளவு சாதத்துக்கு வந்துட்டு நான் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க. பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாவே சரியா இருக்கும். சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நீங்க சாதத்துல ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து கரெக்டா வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு நம்ம பிசைஞ்சு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். இதை தண்ணி எதுவும் தேவைப்படாதுங்க. சாதத்தில் இருக்க அந்த தண்ணியே போதுமான அளவாக இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி வச்ச சாதமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்து நீங்கள் வந்து பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்டியான இந்த டிஃபன் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. நம்ம கொழுக்கட்டை மாவுலாம் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. அப்போ கரெக்டாக நம்மளுக்கு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா வரும். பாருங்கள் இப்போ எண்ணெய் ஊற்றி பிசைஞ்ச உடனே நம்ம கையில் ஒட்டலை. இப்போது இட்லி தட்டுலலாம் வந்துட்டு நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி நீளமாக வந்துட்டு உருட்டிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நீளமாக உருட்டிக்கோங்க. உருட்டி இட்லி தட்டில் வச்சிடலாங்க. இதே மாதிரியே எல்லா மாவுலையுமே ரெடி பண்ணி இட்லி தட்டில் வச்சிடலாம். இது வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க இந்த டிஃபன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ எல்லா மாவுலையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை இட்லி தட்டு வந்து உள்ளர வச்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்துச்சுன்னா சரியாக இருக்குங்க மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. நல்லா வெந்திருக்கு. பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி கையில் நீங்கள் தொட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போ லைட்டாக கொஞ்சம் சூடு ஆறட்டும். சூடாறினதுக்கு அப்புறமா நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிய ஆரம்பித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து இதை வந்து வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நீளமாக செஞ்சு வச்ச கொழுக்கட்டை, அதையும் சேர்த்துடலாம். இதில் நம்ம எக்ஸ்ட்ராவாக தக்காளியோ வெங்காயமோ எதுவுமே சேர்க்கலைங்க. டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தால் தான் உடையாமல் வருங்க. இப்போ இதிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம போட்டிருக்க அந்த 1 டீஸ்பூன் எண்ணெயிலேயே இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அப்போ மேலெல்லாம் லைட்டாக கிறிஸ்பியாக வந்துடும். பாருங்கள் மேலெல்லாம் வந்துட்டு லைட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக நான் வந்து பெப்பர் பவுடர் மேலே ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகுத்தூள் கொஞ்சமாக மேலே வந்துட்டு தூவிட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா பக்கமே நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எல்லா பக்கமே பாருங்கள் கலரே மாறி இருக்கு, உங்களுக்கு தெரியும் பார்த்தாவே ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம மீதமான சாதத்தில் தான் செஞ்சுருக்கோம் அப்படின்றது கூட யாருக்குமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.